ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. 1840 இங்கிலாண்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிற பழக்கம், க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு பரிமாறிக்கிற பழக்கம் வந்துட்டு இங்கிலாண்டில் தான் 1840 தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கில் இன்றைக்கெலாம் நம்ம அந்த எப்போ நமக்கு இன்டர்நெட்டும் இமெயிலும் வந்ததோ அதுக்கப்புறம் நம்ம க்ரீட்டிங் கார்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர்லாம் நான் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்கும் போய் கடையில் போய் உட்காந்து க்ரீட்டிங் கார்டெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைப்பேன். யார் யார் கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நியூ இயர் காமனாக எல்லாத்துக்கும் அனுப்புறது, பொங்கல் அதே மாதிரி காமனாக அனுப்புறது. பர்டிகுலராக கொஞ்சம் தான் எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. கம்மியாக இருப்பேன்னா ஒரு 30 பேர் 40 பேர் தான் அந்த பீரியடில் எனக்கு இருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக, ஏன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவர்களும் செலிப்ரேட் பண்ணுறது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப பிரசித்தி பெற்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்ல நாள் பெரிய நாள்னால் அவங்க ஒரு விஷயம் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த நாட்களில் தொடங்குவாங்க. ஒரு புதிய கணக்கு தொடங்கணுன்னா அந்த கிறிஸ்மஸ் நாள், கிறிஸ்மஸ் வரட்டும் பண்டிகை முடிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி புத்தாண்டு ஒரு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவோமோ அதே மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்மஸ் பிறந்தா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட பாடுவாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கேரல் சர்வீஸ்க்கெலாம் போவாங்க. கேரல் சர்வீஸ் போகிறதுக்கு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக நாட்டுக்கு வந்தாங்க, அவங்களுடைய வந்தது நோக்கம் என்ன, அவங்க எப்படி வாழணும், மனிதர்கள் வந்து எப்படி வாழணும், எதை கடைப்பிடிக்கணும், எது செய்யக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்கள், அவங்களுடைய நல்ல நோக்கங்களையும் அவங்களுடைய நல்ல எண்ணங்களையும் நாடு முழுதும் வந்து பாடி வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் கேரல் நிகழ்ச்சி வந்து நடத்துகிறதே. அதுதான் இன்டென்ஷனே, அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம மார்கழி மாதத்துலலாம் பஜனை போவாங்க, காலையில் திருப்பாவை திருவம்பாவை பாடி தெய்வத்தோடைய புகழை எப்படி பரப்புகிறோமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய புகழையும், அவருடைய நோக்கம், அவர் பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன, மனிதன் எப்படி வாழணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தினாங்களோ அதை அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து மற்ற தலைமுறைகளுக்கு கடத்திட்டு போகிறது தான் இந்த கேரல் நிகழ்ச்சின்றது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எங்கேயாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பாடுறாங்கன்னு போய் காது கொடுத்து கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு டார்க் சாக்லேட் ட்ரிஃபிள் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாக்லேட் ட்ரிஃபிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: விப்பிங் க்ரீமு 200 ml, நியூட்ரல் கிளேஸ் ஜெல் 40 கிராம், டார்க் சாக்லேட் 250 கிராம்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீமை வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா காய்ச்சிக்குவோம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்ரீம் வந்து பாயில் ஆகிடுச்சு. இது கூட நியூட்ரல் ஜெல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் கனாச் வந்து தயாராக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து கன்சிஸ்டன்சியும் டெக்ஸ்சரும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்தோம் அப்படின்னம்னா, நார்மல் டெம்பரேச்சரில் சில்லரில் வச்சு எடுத்திருந்தோம்னா அது ப்ராப்பராக செட் ஆகிடும். இதே தான் நம்ம வந்து ட்ரிஃபிளுக்கு பண்ணியிருந்திருப்போம். அந்த ட்ரிஃபிளே இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து கோல்டில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதுதான் அந்த டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர் வந்துச்சுன்னா இது கனாச். கொட்டுனா விழக்கூடாது. இதே ட்ரிஃபிள்னால் இந்நேரம் நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணமோ அப்படியே விழுந்திருக்கும்.
இப்போ வந்துட்டு சாக்லேட் கேனச்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டீங்க இல்லையா? டார்க் சாக்லேட் பண்ணிங்கன்னா டார்க் சாக்லேட் கேனச்சி, ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் சாக்லேட் கேனச்சி. ப்ராசஸிங் மெத்தடு இதுதான். ட்ரிஃபிளுக்கும் இதுக்கும் என்னென்ன வேரியேஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கேக்கோ, பேஸ்ட்ரீஸோ, வாட்டெவர் முஃபினோ இல்லை டோனட்டோ ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லிங்க்கும் ஃப்ராஸ்டிங்க்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தலாம். கிளேஸுக்காக ஜென்ரலாகவே கேக்லேயும் பேஸ்ட்ரீஸ்லேயும் கிளேஸுக்காக வந்துட்டு நம்ம ட்ரிஃபிளும் சரி கேனச்சும் சரி நம்ம பயன்படுத்துவோம். நீங்களும் வந்துட்டு பயன்படுத்தி பலனடைந்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.